ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல். இன்றைக்கி வந்து ஒரு பன்னீர் கிரேவி தாங்க பண்ண போகிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம மார்னிங் டைமில் குட்டீஸ்க்கு வந்து ஸ்கூலுக்கு கிளப்பும்போது அவசரமாக வேலை பார்க்கும்போது ரொம்ப டைம் எடுத்து சமைக்க முடியாது. அப்போ குயிக்காக ஏதோ பண்ணுறதுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியான மெத்தடு. நான் சொல்லியிருக்க மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தியாசமாகவும் இருந்தது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கடாயில் வந்து 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கேஷ்யூ நட்டு, அப்புறம் ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு அந்த கேஷ்யூ நட்டையும் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் பட்டர் சேர்த்து லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் விட்டோம்னா அது வந்து ஹார்ட் ஆகிடும். லைட்டாக மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த கிரேவி அரைச்சோம் இல்லையா மசாலா, இதை வந்து கடாயில் கொஞ்சம் பட்டர் சேர்த்து இந்த மசாலாவை போட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் இருக்கிற தண்ணியை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அதோட கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. திக்காக வேணும். இப்போ ஃப்ரைட் ரைஸ்னால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். சப்பாத்தி பூரிக்கெலாம் கொஞ்சம் லைட்டாக லிக்விடாக இருந்தால் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் எதுக்கு செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பும் சேர்த்து கொதிக்க விடுங்க. அது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க ஸ்டவ்வை. நல்லா நம்ம சேர்த்துருக்க பட்டர்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே பிரிஞ்சு மேலே வரும். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப நேரம் நமக்கு பன்னீரை ஃப்ரை பண்ணிட்டிங்கன்னா ஹார்ட் ஆகிடும். அதனால் லேசாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு லேசாக பொரிச்சு எடுத்திங்கன்னா சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். குட்டீஸ்க்கும் பன்னீர்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, நம்மளுக்குமே ரொம்ப பிடிக்கும். குட்டீஸ்க்கு ஒரே மாதிரி செய்கிறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து இந்த ஏலக்காய் போட்டிருக்கிறதுல அந்த ஃப்ளேவர்லாம் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ ரொம்ப நம்ம சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி அரைக்கும் போது அந்த ஆயிலெலாம் இருக்கும். இது ஆயில் எதுவுமே கிடையாது. வேக வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சப்பாத்தி, தோசை, ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்கூடவுமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சூப்பரான பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.